காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 20,000 கனஅடி நீர் வருவதால் பாதுகாப்பு கருதி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது எந்த அளவுக்கு நீர்வரத்து என்பது இருக்கிறது? பாலா, அதாவது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்பொழுது 20,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருவி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் அருவிகளில் குளிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது கர்நாடகாவில் பெய்த கனமழையின் காரணமாக கபினி மற்றும் KRS அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியது. கடந்த 3 நாட்களுக்கு முன் கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட 20,000 கனஅடி தண்ணீரானது நேற்று தமிழக எல்லையான பெலிகுண்டலுவுக்கு 15,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. இன்று காலை 20,000 கனஅடியாக அதிகரித்து தற்பொழுது நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அதாவது காவிரியில் ஒகேனக்கல் காவிரியில் தற்பொழுது 5 அருவி, சினி அருவி மற்றும் மெயின் அருவி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் தற்பொழுது ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் அதிக வரக்கூடும் என என்பதால் நேற்று மாவட்ட நிர்வாகம், அதாவது மாவட்ட ஆட்சியர் சாந்தி காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டார். அதனால் இன்று ஒகேனக்கல் அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே மீறி ஒரு சில பகுதிகளில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் குளித்து வருகிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது காவிரி ஆற்றில் அருவிகளில் குளிக்கவும் ஆற்றில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாக பரிசல் தடை செய்த நிலையில் ஆபத்தை உணராமல் ஒரு சிலர் தடையை மீறி ஆற்றில் குளித்து வருகின்றனர். இது திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்றால் அதாவது ஆட்களை அடித்து செல்லும் பாதுகாப்பு கருதி தீயணைப்புத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல்படையினர் என பாதுகாப்பு இருந்த போதிலும் அனைத்து பகுதியிலும் காவல்துறை இல்லாத காரணத்தால் ஒரு சில பகுதிகளில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த தண்ணீரானது கர்நாடகாவில் அதிக அளவு திறந்துவிடப்பட்டுள்ளது. அதாவது நேற்று 25,000 கனஅடியாக திறக்கப்பட்ட நீரானது இன்று மாலை ஒகேனக்கலுக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் நீடித்தால் இன்னும் கர்நாடகாவில் அதிக அளவு மழை பெய்து வருவதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி சுகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.